ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இன்னும் 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் தான் வந்து இருக்கிற பிளானில் இருக்கோம். இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவாக சொல்கிறோம். இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை, அதை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி அர்ஜெண்ட்டாக வந்தாச்சு. என்ன பிரச்சனை என்னங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா 2 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எங்கள் அக்காவுக்கு எக்ஸாம், அதனால வீட்டிலே விட்டு வந்துட்டோம். எங்கள் அப்பா வந்திருப்பார்ல, எங்கள் அப்பா எங்கேயோ போயிட்டாரு, விட்டு போயிட்டாரு. குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பத்தல, அதனால புண்ணாக்கு தானே கத்தியோனா புண்ணாக்காது, புண்ணாக்கு தண்ணியும் பால் மாட்டு பாலும் மிக்ஸ் பண்ணி ஆட்டை நாங்கள் காப்பாத்துறோம். பால் கேக்குது பாருங்க அங்க போய். ரித்திகா அதுக்கு போது விட, இது குடிக்கிட்டு இதுதான் ரொம்ப ஒரு குட்டிக்கு 3 பாட்டில், இது இப்பதான் ஒரு பாட்டிலே குடிச்சிச்சு. என் கால் எல்லாம் ஊத்தாதறோம். கால் நாசமானா பரவாயில்லையா? நானா பரவாயில்ல. அது ஒன்று அங்க சுத்திட்டு இருக்குது. அது எனக்கு துளுன்னு இருக்குது, அது மட்டும் 2வது போட்டது. இது இந்த முதலையா? எது ஃபர்ஸ்ட்? அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அது தேர்ட். சரி பாப்பா, அது வயித்துல திருப்பிக்கிட்டு எப்படி பால் கொடுக்குது பாருங்க. நீ கரெக்டா குடு பாப்பா. அது கால் இங்க பேப்பர் பேன் இருக்குது, அப்புறம் நீ பால் குடுக்கறத விட அது கழுத்து தான் வலிக்கும். இப்படி கொடுக்கணும் பாத்தியா? அது கழுத்து நேரா வச்சு கரெக்டா குடுக்கற, நீ தலைகையில வச்சுட்டு கொடுக்குற. தலைகையில வச்சு அது கழுத்து வலிச்சுக்கிட்டு அது வேற வலி இல்லாம குடிக்குது பாவம் பசியில. ஏங்க இன்னும் அது பிள்ளைங்களா? நீ எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு இப்படி டப்பா பால் குடிச்சிட்டு இருக்கலான் இருக்கு. கொஞ்சம் பிள்ளெல்லாம் கொடுத்து பழகணும்னா நான் தள்ளிட்டு குடிக்கிறேன். என்ன பேர் வச்சிட்டியா? இது பையனா பிள்ளையா? பொண்ணு. 3 பொண்ணு. இப்போ 2வது இன்னொரு டப்பா. இதுதான் நம்மளோட வீடு. நம்ம நேத்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரப்போ என்ன எடுத்துகிட்டு வந்தோம்? வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்க ஸ்வீட் வாங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா மலை பக்கத்துலேயே இருக்குன்ட்டு, தெரியுதுங்களா? சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு வந்து போயிடலாம். இங்கே தான் வந்து கிணறு இருக்குது, அதை தான் ரித்திகா சொல்லிகிட்டு இருந்திருப்பா போல். இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது. இந்த கிணறு இருந்துச்சு, நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஒரு vlogல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது, பார்த்துருமா? இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது, ஒரு ஞாபகம் இருக்கா ரித்திகா? அந்த வீடுங்க, அந்த வீடு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருந்தது. இந்த வீட்டில் தான் வந்து சோபிகா வந்து பிறந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து தூக்கிட்டு வந்தது இந்த கூரைக்கொட்டாய் தான். எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த கூரைக்கொட்டாயில் தான். இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த குச்சி கிடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா வீடு முடிஞ்சிடும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு, அப்படி 2ஆக தடுத்து அந்தாண்ட பக்கம் கட்டில் போட்டு கொடுத்துருந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது. அதெல்லாம் ஒரு காலம். அங்கதான் குயிலாயா? குயிலாய், அதாவது எங்கள் மாமியாரோட அப்பா அம்மா 2 பேருமே பார்த்திங்கன்னா எங்கள் கூட தான் இருந்தாங்க. இப்போ 2 பேருமே டெத் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. இந்த வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தகர கொட்டாய் பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியாமல் போய் அவங்களால நடக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த தகர கொட்டாயில் வந்து அவங்க வந்து வச்சுருந்தோம். அப்புறம் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கொண்டு போய் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் எரிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது. இந்த கிணத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வாதனா மரம் வந்து நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வீடு இருந்தப்போ ஒரு பெரிய வாதனா மரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அந்த வாதனா மரத்தில் இருந்த குச்சியெல்லாம் உடச்சி சோபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தத்தி இங்கே கிணத்துக்கிட்ட போயிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த வாதனா மரத்தில் இருந்த குச்செல்லாம் உடச்சி சுற்றி ஒரு கம்பி கேட்டு மாதிரி பிளான் பண்ணி ஃபுல்லாக குச்சி தான் சுற்றி கிணத்தை சுற்றி வச்சுருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றி மரமாக மாறிடுச்சு கிணத்துக்கு. ஸோ எங்கள் ஊருக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய நினைவுகள் வந்து எனக்கு ஞாபகம் வரும். நிறையா நல்ல விஷயங்கள் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே வந்து தனியாக இருக்கோம், எல்லா வசதியும் கிடைக்குது.
ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி அந்த சந்தோஷம் நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இல்லை. அங்கே வந்து நம்ம ஒரு வேலைக்காக போயிருக்கோம், அந்த வேலைக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் தான். நாங்கள் இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அத்தை நாங்களா நைட் வந்தோம். நல்லா இருக்கத்த சோபிக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டோம். ஆயா இருக்குதுல்ல எங்களோட பாட்டி, சின்ன பாட்டி. வீடியோல எங்களோட சின்ன பாட்டி அப்படின்னு எங்க பாப்பா அருணி வேலைக்கு போயிட்டா? மாமாலாம் நாங்கள் திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். திலக்கேட்டையும் நான் வரேன்னு சொல்லவே இல்லை. திலக்கேட்ட வரேன்னு கூட சொல்லல, திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வரங்கிறது எனக்கே தெரியாது. அவங்க அப்பா திடீர்னு போகலாம் அப்படின்ட்டு அப்போ சேர்ந்து கிளம்பி வந்துட்டோம். தூக்கம் செம்ம தூக்கம் அங்கிருந்துக்கு வந்தது. அது இல்லாம எனக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லத்த காசுல ரெண்டு பேரும் இறக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கிருக்கோம். கீழே ஒரு மழை வந்தது பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. மரம் இருக்கும், அங்க யாரு போய் மரம் யாரு அவருக்கு நெல்லிக்காய் மரத்துல ஏறி இங்க ஃபுல்லா இது தண்ணியா இருக்கு. ரித்திகா நீ குச்சிருவ போடு. நெல்லிக்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம். நம்ம காட்டுல இருந்தா எவ்வளவுங்க? உளுந்து பாருங்க, கருப்பு உளுந்து. வேணா அரிசி வரைக்கிறியா? ஆரம்பிச்சிட்டு இட்லி சொல்றதுக்கு ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் எல்லாம் சுத்திட்டு வந்தாச்சு. கத்திரிக்காய் குழம்புக்கும் சாதமும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாஷிங் மிஷின் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல பின்னாடி ஒரு பைப் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மாதிரி இருக்கு. நாங்கள் இந்த வீடு கட்டின ஃபர்ஸ்ட் அப்பவே பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன கொஞ்சோண்டு பத்தாவது மாதிரி இருக்கு. எந்திரிச்சு கீழே தான் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது அங்கேயே வச்சுட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் நேற்று நைட் என்ன பண்ணோம், இந்த பபிள் ராப் கவரை போட்டு பேக் பண்ணி வாஷிங் மிஷினை பார்த்து நம்ம தூக்கிட்டு வந்துருச்சு. இங்கே பின்னாடி பைப் கனெக்ஷன் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி போகிறதுக்கான ஹோலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். கீழே கீழே கொடுத்துருக்கோம். அப்புறமா இதுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம சுவிட்ச் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கோம். இரும்பல் அப்பயே நீ கம்மல் இருக்கியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஊரில் இருந்து நானும் ரித்திகா அவரும் 3 பேரும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஷோபி வரல, பாட்டியும் வரல. அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல விட்டு வந்தாச்சு. ஷோபிக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ரித்திகாவுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4 நாள் கேப் லீவ் இருக்குது. திரும்ப 22ஆம் தேதி தான் எக்ஸாமு. எப்படியும் இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் லீவ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். 20 நாள் லீவா? 20 நாள் பக்கம் லீவ் வருது. ஒரு மாதம் கூட லீவ் இல்லை. அதுக்கப்புறமா ஷோபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எக்ஸாம் இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு டியூஷன் போயிட்டுருக்கா. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்தாலும் படிக்க முடியாது, அங்கே இங்கேயும் சுற்றிட்டு படிக்கிறது கொஞ்சம் கவனம் கம்மியாயிடும். இன்னொன்று இன்னைக்கு அக்காவுக்கு எக்ஸாமா? இன்னைக்கு வந்து ஷோபிக்கு எக்ஸாம். ஷோபி இன்னைக்கு காலையில் கிளம்பி போயிருக்கோம். அதனால சரின்னு சொல்லி விட்டு வந்தாச்சு. ரித்திகாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே விட்டுட்டு ஒரு பிளான்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து இருந்தோம். கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டோம் கூட. நீங்கள் சொல்லுங்க, நான் போகிறேன். இரும்பல் வந்துட்டே இருக்குல்ல. ரித்திகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் அங்கே விட்டுட்டு ஒரு பிளான்ல தான் இருந்தோம்.
அதுக்கப்புறமா அங்கே விட்டுட்டு வந்துட்டு ரித்திகா வந்து கம்முனே இருக்காது, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரே வேலையை ரித்திகா வாங்குறது இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். என்ன ஒரு ஹாஃப் டே ஸ்கூல் இருக்குது, அதை வந்து நாங்கள் கட்டடிச்சிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது நம்ம பட்டாசு சிவகாசி போயிட்டு ப்ரமோஷன் போயிட்டு பட்டாசுலாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம். நாங்கள் இல்லைன்னா ரித்திகாவுக்கு வந்து இந்த பட்டாசு ஓப்பன் பண்ணலான் இருக்கோம், பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கலான் இருக்கோம். சரி தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கூட்டிகிட்டே வந்துட்டோம். சரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குது, தனியாக தான் சுற்றிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் அவங்க தாத்தா கூட சுற்றிட்டு இருந்தது, நைட்டு அவங்க அண்ணன் கூட தூங்கிட்டு இருந்தது. அவங்க அண்ணனும் ஸ்கூல் போயிட்டான், இனிமேல் வர வரைக்கும் இப்படியே தனியாக உட்காந்துட்டு இருக்கோம். இதான் என் கூட தான் சுற்றணும். எப்படி அந்த அண்ணா 7 o'clock வந்துடுவாங்க. சரி 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 ஓகே பார்க்கலாம். என்ன குழம்புன்னு சொல்லிட்டு பொரியல் போட்டு வச்சிருக்கியா? பாப்பா சொல்லுத குழம்பு தான் பொரியல் சேர்த்து நல்லா இல்லையா? வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பின்னாடியே இப்போ இவ்வளோ நேரம் எங்கள் மாமியார் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற மாதிரி பில்லு இருந்தது, இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. இந்த மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லு பிடுங்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி மழை வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. எங்கள் பாருங்க இங்கே பிடிங்க போட்டிருக்காங்க. இது வந்து மாட்டுக்கு போட்டுருவாங்க, மாட்டுக்கு ஆட்டுக்கு அந்த மாதிரி. அப்புறமா இந்த மருதாணி செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீடு கட்டின புதுசில் வந்து பார்த்திங்கன்னா வச்சோம். இந்த மருதாணி செடி இது எவ்வளோ பெருசாகிடுச்சுல. எனக்கு இப்போ இது பார்த்ததுக்கப்புறம் மருதாணி அரைச்சி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் இந்த கொய்யா மரம் வந்து சோபிகா வச்சது, கொய்யாப்பழம்லாம் கீழே கிடக்குது. ஏதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்த்தா உனத்தையும் காணும், கீழே நிறையா கிடக்குது. இங்கே வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து நமக்கு வந்து காற்று சூப்பராக கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிறது அந்தாண்டு இருக்கிற இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மரமா, இது நாட்டு மரமாக, இது ரெண்டில் எது நாட்டு மரம்னு தெரில. முதல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான். இப்படி தான் இருக்கும் எங்களோட ஊர், அமைதியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பொழுதுனைக்கு செல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன். டிவி பார்க்கறதுல செல்லு பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து காற்றோட்டமாக நான் பாட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டேன் ஜாலியாக அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு. இதில் ஏதாவது கொய்யாப்பழம் இருந்தால் பிக்கலான்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன், உனதையும் காணும். கண்டுபிடிச்சி சாப்பிட வேண்டியதான். இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் அவரை வச்சு சொல்கிறேன்.